பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீதான ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து சற்று நேரத்தில் இந்திய ராணுவம் விளக்கமளிக்க உள்ளது. பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீதான ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து சற்று நேரத்தில் இந்திய ராணுவம் விளக்கமளிக்க உள்ளது. முக்கிய செய்தி: பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீதான ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவமானது விளக்கமளிக்க உள்ளது. மே 8, 9 ஆகிய 2 தினங்களாக நடக்கும் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவம் விளக்கமளிக்க உள்ளது. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் 2.0 பாகிஸ்தானில் ஏற்பட்ட சேதம் என போரின் அடுத்த கட்டம் குறித்து இந்திய ராணுவம் இன்னும் சற்று நேரத்தில் விளக்கமளிக்க உள்ளது. பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீதான ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவம் விளக்கமளிக்க உள்ளது. மே 8, 9 ஆகிய 2 தினங்களாக நடக்கும் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவமானது விளக்கமளிக்க உள்ளது. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் 2.0 பாகிஸ்தானில் ஏற்பட்ட சேதம் என போரின் அடுத்த கட்டம் குறித்து இந்திய ராணுவமானது இன்னும் சற்று நேரத்தில் விளக்கமளிக்க உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து இன்னும் சற்று நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவமானது விளக்கமளிக்க உள்ளது. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் 2.0 பாகிஸ்தானின் ஏற்பாடு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவமானது விளக்கமளிக்க உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவமானது விளக்கமளிக்க உள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் 2.0 குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவம் விளக்கமளிக்க உள்ளது. இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? உங்களது கருத்து என்ன சார்? பதிவு பண்ணுங்க. வணக்கம். இப்ப ஆபரேஷன் சிந்தூர் Phase 1 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உலக அரங்குல எல்லாருக்கும் இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான ஒரு அஷூரன்ஸ் அவர் கொடுத்திருந்தது என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் என்கிற நாட்டுக்கு எதிராகவோ அதனுடைய மக்களுக்கு எதிராகவோ அவர்களுடைய ராணுவ தளங்களுக்கு எதிராகவோ செய்யற ஒரு அட்டாக் இல்லை. அது போர் என்கிற எந்த நோக்கமும் இல்லாத தீவிரவாதிகளுக்கு எதிராக மட்டுமே போக்கஸான ஒரு பதிலடி. அதான் ஆபரேஷன் சிந்தூர் Phase 1. இந்த ஆபரேஷன் சிந்தூர் Phase 1 தீவிரவாதத்துக்கு எதிராக மட்டும் இருந்தது. ஒரு டிஃபரன்ஸ், அதாவது ஒரு முன்னேற்பாடாக அவங்க நம்ம மேல இனிமேல் எந்த விதமான ஒரு இது நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம மேற்கொண்ட அந்த ஆபரேஷன் சிந்தூர் Phase 1 நம்ம பாலிசியை மாற்றி அதை எஸ்கலேட் பண்ணி அதன் 2வது லெவலுக்கு கொண்டு வந்தது பாகிஸ்தான் ராணுவம் என்றால் இதுல எந்த விதமான மாற்றுக்கட்டும் இல்லை. ஏனென்றால் நம்ம முதல் Phase 1 நம்ம அடித்த 9 டார்கெட்டும் தீவிரவாதிகள் முகாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுல மசூத் அசார் அப்படிங்கிற அவருடைய ஃபேமிலி அத்தனை பேர் இறந்தது உண்மை. எல்லா ஊடகங்கள்லயும் போட்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களுடைய டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கிறது அதிகள் கொடுத்திருந்தா அதை இந்த நாடு Phase 1 இருந்திருக்கும். நம்ம நாடு Phase 1 அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ தெரிவிப்போம். ஆனா இதற்கு பதிலடி என்று சொல்லி கொடுத்தது பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தான் ராணுவம் அதற்கு பதிலடியாக நமது நாட்டு நிலையில் மீது நேற்று அதிகாலையில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த முயற்சித்தது. அதை நம்ம வெற்றிகரமாக முறியடித்ததுக்கு அப்புறமாக பாகிஸ்தான் ராணுவத்தின் 5 நிலைகள் எங்கிருந்து நமது மீது அந்த தாக்குதல் வந்ததோ அந்த நிலைகளை நம்ம வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தணும். ட்ரோன் தாக்குதல், நம்ம லாய்டரிங் மியூனிஷன் வச்சு நம்ம வெற்றிகரமா தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள வாய்ப்பு கொடுக்கலாம். நாங்க இப்பயும் உங்க மக்களுக்கும் உங்க நாட்டுக்கும் உங்க ராணுவத்துக்கு எதிராக எந்த விதமான தாக்குதலும் நடத்த விரும்பல. போர் என்பது எங்க நோக்கம் கிடையாது. நீங்கள் அதனால பொறுப்பாக எந்த விதமான மிஸ்கால்குலேட்டட் மிஸ்அட்வென்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு
நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து சொல்லி முடிச்ச 2 மணி நேரத்துல அவங்க வந்து வரலாறுலயே இல்லாத அளவுக்கு எத்தனை வந்து எவ்வளவு ட்ரோன்ஸ், எவ்வளவு மிசைல், இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. எத்தனை ட்ரோன்ஸ் வந்தது, என்னென்ன மிசைல்ஸ் வந்தது, அவங்களுடைய ஃபைட்டர்ஸ் வந்ததா அப்படிங்கிற எதுவுமே இல்லை. அவங்களுடைய நோக்கம் இது என்னதான் இருக்கும்? இது வந்து நாளைக்கு வந்து அவங்க டிசைன் பண்ண முடியாது. இது வந்து நாங்க பாகிஸ்தான் ராணுவம் பண்ணல, எங்களுடைய தீவிரவாதிகள் பண்ணிட்டாங்க, இல்லாட்டினா தேர்ட் நேஷன் ஏதாவது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து அத்தனை ட்ரோன்ஸ் எப்படி கிடைக்கும்? அதனுடைய நம்ம அடிச்சு வைக்கிற எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே சைனீஸ் மேடு ட்ரோன்ஸ். அது வந்து பாகிஸ்தான் ராணுவம் அவங்கள்ட்ட வாங்கினதுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது வந்து மற்ற தீவிரவாத இயக்கங்கள் எதுவுமே இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரோன்ஸ் வாங்கி பாகிஸ்தான் சைட்ல இருந்து ட்ரோன் அட்டாக் நம்ம மேல பண்ற அளவுக்கு அங்க இருக்கிற எல்இடியோ ஜேஎம்ஓ இல்ல சிசிடிவி முஜாஹிதீனுக்கோ எந்த வலிமையும் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் அட்டாக், பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய அட்டாக். இது வந்து ஆபரேஷன் சிந்தூர் பேஸ் 1 ஆபரேஷன் சிந்தூர் 2.7 மாற்றுவதற்கு முழு பொறுப்பும் பாகிஸ்தான் மேல் உள்ளது. இந்த போர் நமது மீது திணிக்கப்பட்டுவிட்டது. தீவிரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை மாறி இப்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக இந்தியா எடுக்கப்படும் நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்தூர் 2.0. பாகிஸ்தானானது இந்திய எல்லை பகுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு பாகிஸ்தானோட நகர்வு என்னவாக இருக்கும் சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை பாகிஸ்தானோடது கிடையாது. இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியாவோடது. நேற்று அவங்க நடத்தின தாக்குதலுடைய வீரியம் எப்படி இருக்கு, தீவிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அது நடந்திருந்தா நமக்கு புரிஞ்சிருக்கும். அதை நம்ம வந்து வெற்றிகரமாக நம்ம ராணுவம் முறியடிச்சிட்டதுனால அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து நமக்கு தெரியும். அவங்க அவ்வளவு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி டெல்லி, சண்டிகர் மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய முக்கியமான ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், அதாவது ஆர்மியோட ஒரு சில முக்கியமான தலைங்களை வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங் பத்தி பேசவே வரல. ஆர்ட்லரி ஷெல்லிங்ல பார்டர்ல நடக்கிற வந்து அந்த ஸ்கிர்மிஷஸ் ஒரு சில இதை வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அவங்க அழிக்க நினைத்த டார்கெட்ஸ் ஜலந்தர், லுதியானா, சண்டிகர், இந்த மாதிரி பட்டியாலா, இந்த மாதிரி வந்து இந்த மேல லடாக்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே புஜ் வரைக்கும் மிக மிக முக்கியமான நகரங்கள், மிக மிக முக்கியமான ராணுவ தளங்கள். ஸோ அதை வந்து அவங்க வந்து அழிக்க முயற்சி எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது இந்தியாவுக்கு அந்த ரைட் டு டிஃபெண்ட் சாவரனிட்டி அப்படின்னாங்க. நம்ம இறைவனையை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம எடுக்க அந்த ரைட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இன்வோக் பண்ணி நம்ம அடிக்க போறது வந்து எவ்வளவு பெரிய தாக்குதலா இருக்குன்னு பொறுத்திருந்து பாருங்க. சரி, பாகிஸ்தான் வந்துட்டு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நாடாக இருக்கும்போது ஏவுகணைகளுக்காக மற்ற நாடுகள், துருக்கி, சைனா போன்ற நாடுகள் உதவுகிறத இதை நம்ம எப்படி பார்க்கறது? இப்ப மற்ற நாடுகள் அப்படின்னு பேசும்போது வந்து அது இப்போதைக்கு அதுக்கு பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு அந்த கான்செப்டே இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு நாடுக்கு இப்போ சப்போர்ட் பண்றது துருக்கி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு சைனா வந்து இப்போ வரைக்கும் ஓப்பனா வந்து நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லல. துருக்கி என்கிற நாடு முழுமையாக தனது ராணுவ தளங்களை, ராணுவத்தை கொண்டு வந்து பாகிஸ்தானிடம் இணைத்துக் கொண்டாலும் இந்திய ராணுவத்தை விட பலவீனமானதாக இருக்குமே தவிர நம்மளை விட பலசாலியாக ஆகவே முடியாது. அவர்களுடைய ராணுவம் அவ்வளவு பெரிய ராணுவம் இல்லை, அவர்களுடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படி இல்லை. அப்படி இன்டர்நெட் ஜியோபொலிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு 2 நாட்டுக்கு ஊடால வார் இருக்கும்போது மூன்றாவதாக ஒரு நாடு அதுல அணி சேரும் போது அது உலக நாடுகள் எல்லாரையும் போலரைசேஷன் பண்ணி பாகிஸ்தானுக்கு நட்புறவு உள்ளது வந்து ஒன்லி டர்க்கி மட்டும்தான். இந்தியாவுக்கு நட்புறவு உள்ளது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், மிகப்பெரிய பவர் வந்து நம்ம நட்புறவுல இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டர்க்கி வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு சிப் அனுப்பிச்சு வச்சுட்டா அதோட மைட் வந்து அவரோட பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு அப்பெல்லாம் கூட்டிடாது. அதனால இதை வந்து ஒரு ஐவாஸ் ஒரு இதாகத்தான் நான் பாக்குறேனே தவிர அதுல எந்த மெட்டீரியல் அட்வான்டேஜ் வந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்க போறது கிடையாது.